நெல்லையில் ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர் அளித்த வாக்குமூலத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாற்று சமூகத்தை சேர்ந்த கவின்குமார் தமது அக்காவை காதலிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாததால் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் காதலை கைவிடுமாறு பலமுறை எச்சரித்தும் கேட்காததால் தனியாக அழைத்து சென்று கொன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். தற்பொழுது நெல்லையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் என்னென்ன வாக்குமூலம் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? செல்வமி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர். இவரது மனைவி செல்வி, இவர்களது மகன் கவின்குமார். இவர் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் ஒரு ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். சமீபத்தில் விடுமுறையில் ஊருக்கு வந்த கவின்குமார் அவரது தாத்தாவுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக இந்த பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் உள்ள ஒரு சித்த மருத்துவமனைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கிறார். தொடர்ந்து தனது தாத்தாவுக்கு சிகிச்சை அளிக்கும் வரை அந்த தெருவில் நின்று கொண்டிருந்த கவின்குமாரை வாலிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் அந்த தெருவில் வைத்து அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். தகவல் அறிந்த அந்த பாளையங்கோட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த கவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நேற்று அனுப்பி வைத்தார்கள். மேலும் இது குறித்து போலீசார் தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியை சேர்ந்த சுர்ஜித் என்பது தெரிய வந்தது. அவரது தந்தை சரவணன் ராஜபாளையம் பட்டாலியனிலும் தாயார் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாலியனும் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிந்து வருவது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சுர்ஜித்தை போலீசார் சில மணி நேரங்கள் பிடித்து எதற்காக கொலை செய்தார் என்பது குறித்து நேற்று அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். அதில் அவர் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். எனது அக்காவும் கவினும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக படித்து வந்தார்கள் என்றும் அவர்கள் 2 பேருமே ஒன்றாக பழகி வந்தனர். அவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் எனது அக்காவுடன் அவர் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. இதனிடையே எனது அக்கா பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் சித்த மருத்துவ மையத்தில் வேலை பார்ப்பது அறிந்து கொண்டு அடிக்கடி சிகிச்சைக்காக யாரையாவது அழைத்து சென்று கவின் தொடர்ந்து பேசி பழகி வந்து கொண்டிருக்கிறார். இதனை நான் பல முறை அவரிடம் எச்சரித்தும் அவர் கேட்கவில்லை என்று காவல்துறையினர் விசாரணையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்று அதே போல அந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் செல்வதை அறிந்து கொண்டு நான் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து சென்றதாகவும் பின்னர் அவரை தனியாக அழைத்து சென்று எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பேசுவதை நிறுத்த முடியாது என்று கூறியதால் ஆத்திரத்தில் அவரை வெட்டி கொலை செய்ததாக அவர் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து இந்த பாளையங்கோட்டையில் போலீஸ் நிலையத்தில் சுர்ஜித் மீது கொலை, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். உதவி கமிஷன் சுரேஷ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே இந்த கொலை சம்பவத்திற்கு சுர்ஜித்தின் தாய் தந்தைதான் காரணம் என்றும் அவர்களையும் இந்த வழக்கில் தூண்டுதலாக செயல்பட்டதாக சேர்க்க வேண்டும் என்றும் பல்வேறு அமைப்பினர் பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தில் சென்று தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.